தமிழ்நாட்டில் யாராவது மக்களை ஏமாத்தலான்னு முடிவு பண்ணாலே முதல்ல கோயம்புத்தூர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அது கோயம்புத்தூர் மக்களோட சாபக்கேடா இல்லை இவனுங்க வந்து அங்கே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு பண்ணுறாங்களான்னு தெரில. ஏன்னா கோயம்புத்தூரில் ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த வழியில் பார்த்தோன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பிட்காயினில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாற்றிருக்காங்க. அது என்ன ஸ்கேமு, மக்கள் எப்படி ஏமாந்தாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நியூஸை பற்றி பார்க்கும்போது சரி கோயம்புத்தூரில் என்ன மாதிரிலாம் மக்கள் ஏமாந்துருக்காங்கன்னு சும்மா நெட்டில் போட்டு பார்த்தா அது வருது ஒரு லிஸ்ட்டு, ஒரு 10-15 லிஸ்ட்டு வந்துட்டு இருக்கு. அதில் ஃபேமஸ் ஆனது பார்த்தா இந்த ஈமு கோழியை வாங்குங்க உங்களுக்கு டபுள் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஃபுல்லாக அதில் ஏமாந்து கடைசியில் எப்பா நீங்கள் கோழியை எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி ஏமாந்தாங்க. அதுக்கப்புறம் கள்ள நோட்டு, அதுக்கப்புறம் மைத்ரி ஆப்னு ஒன்று, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸில் வந்து மக்கள் மாட்டி காசெல்லாம் இழந்திருக்காங்க. எப்படி இந்த மக்கள்லாம் திரும்பி திரும்பி ஏமாந்துக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் மக்கள் கிட்டலாம் கொஞ்சம் காசு இருக்குது, அதை அவங்க எப்படி க்ரோ பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரி யாராவது திடீர்னு வராங்க உங்கள் ரிட்டர்ன்ஸை டபுள் ஆக்கி தரேன் ட்ரிபிள் ஆக்கி தரேன்னொடனே அதில் நம்பி ஏமாந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு. என்னன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் ஒரு ஆட் வருது, நீங்கள் டெய்லி 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஒரு மாதம் 1,60,000 வரும், 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் ஒரு மாதத்தில் 1 கோடி வரும் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பு இதிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் தான் ஹைலைட்டு. ஒரு பேர் பார்த்தோன்னா ஹேமந்த் பாஸ்கர்னு, அழகாக ஃப்ரண்ட் கேம் வச்சுட்டு இங்கிலீஷில் சொல்கிறாரு, தமிழில் சொன்னால் கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு இங்கிலீஷில் சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் இன் த வேர்ல்ட், வி கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஆடு கொடுக்குறாரு. உடனே மக்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று நல்லதாக இருக்குது போல இருக்குன்னு. இதை பற்றி சீமான் அண்ணனே சொல்லியிருக்காரு, நம்ம தமிழில் காட்டு கற்றுவோம் எவனும் நம்ப மாட்டான், இதெல்லாம் பொய்ன்னுவான். அதே நம்ம ஒரு இங்கிலீஷில் 2 லைன் சொன்னால் ஒருவேளை அவரே சொன்னாரா, அப்போ உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மக்களோட மூளையே மழுங்கி கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த ட்ரிக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆடெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் செப்பரேட் லாகின்ஸ்லாம் இருக்குது. நம்ம லாகின் போட்டு நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் பார்க்கலாம். இது வந்து வெளிநாட்டு கம்பெனி, அதனால் வந்து நீங்கள் ருப்பீஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, டாலர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் பார்த்தோன்னா 1000 to 3000 வரைக்கும் நம்ம டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி மக்களெல்லாம் வந்து $1000 பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. $1000ன்றப்போ ஒரு 84,000 ரூபாய் வருது நம்மளோட காசுபடி. அதை வந்து மக்களும் சரின்னு ஒரு 1-2 பேர் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அது வந்து $2,000 இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது, நம்ம அமௌண்ட் டபுள் ஆகுதுன்னு. அப்புறம் தான் அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இப்போவே வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து இன்னும் அதிகமாகும். இப்போ வந்து உங்களுக்கு $2,000 இருக்குது, சில பேர் வந்து வித்ட்ரா பண்ணால் பண்ணிக்கோங்கன்னொடனே அவங்க வித்ட்ராவும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் வருது. அந்த அமௌண்ட் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஓகே இது உண்மைதான் போல இருக்குன்னு. அப்போ சொல்கிறாங்க, அந்த வித்ட்ரா பண்ணவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ உங்களுக்கு கீழே ஒருத்தங்களை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களோட போனஸும் உங்களுக்கு வரும், இந்த மாதிரி 5 பேர் 6 பேரை நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்டாக கோல்டு நெக்லஸும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக வாங்கினவங்க வந்து நல்ல ஸ்கீமாக இருக்கே, நம்ம ஒரு 4 பேரை சேர்த்து அந்த கோல்டு செயினை வாங்கிட வேண்டியதான்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எம்எல்ஏ மாதிரி அவங்களுக்கு கீழே இந்த சொந்தங்கள்லாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஆம்வே ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்று இருக்கும், எவனாவது ஒருத்தர் மெம்பர் ஆவான், வீட்டுக்கு வந்தாலே நம்மக்கிட்ட டப்பா ஒன்று இருக்குங்க சூப்பராக இருக்குங்க, ஒன்று வாங்கி பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு வாங்கி பாருங்கன்னு வாங்க வைப்பான். அந்த மாதிரி நம்ம கீழே ஒரு 4 பேர் வாங்க வச்சுட்டே இருப்பாங்க. அதே ட்ரிக்கை வந்து இவங்க யூஸ் பண்ணி சொந்தக்காரங்க தெரிஞ்சவன் போனவன் எல்லாரையும் நம்புங்க நானே வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர்னு மொத்தமாக ஒரு 500-600 பேர் கீழே வந்து இந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே, இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொன்ன மாதிரி ஒருத்தரை ஏமாற்றணும்னா அவங்களோட ஆசையை தூண்டணும்னு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்களெல்லாம் வந்து ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. ஹோட்டலுக்கு கூட்டு போய் வழக்கமாக இந்த எம்எல்எம்ல தெரியும், நம்ம போய் உட்காந்துட்டு இருந்தால் ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இந்த இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என் லைஃபே மாறிடுச்சுன்னு பாஸ்புக்லாம் காமிச்சிட்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட வாங்கி கொடுக்கறது, இதால் சக்ஸஸ் ஆனவங்களை பற்றி பேச வைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு வந்து பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி மக்களோட மூளையை வந்து செலவே செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இது வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாதம் இந்த மாதிரி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர்றது எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 8வது மாதம் பார்த்தோன்னா ஒரு புது ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தார். இந்த மாதிரி மியூச்சுவல் ட்ரேடர்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா இன்னும் டபுளாக கிடைக்கும். ஆனால் அது ஸ்டார்டிங்கே $3,000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அப்போ தான் வந்து அது இன்னும் டபுளாக கிடைக்கும். டபுளாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு நெக்லஸ் ஒன்று கொடுப்போம் கிஃப்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்குமே ஒரு ஆடு போட்டிருக்காரு, மேக் ஷூர் யூ கிராப் தட் 3WF கோல்ட் செயின் அண்ட் மேக் அ டிஃபரன்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, காட் பிளஸ் யூ தத்ததஸ்து அப்படின்லாம் சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மக்கள்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க, சரி நம்மளோட அமௌண்ட்லாம் அதிகமாகிட்டு போகுது, இப்போ வித்ட்ரா பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணும்போது தான் பார்த்தா அந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. வித்ட்ரா பண்ண போகும்போது பார்த்தா அவங்களுக்கு வித்ட்ரா பண்ண முடியலை. அதுக்கு வந்து அவங்க ஹெட்டுக்கெலாம் கால் பண்ணும்போது வித்ட்ரா பண்ண முடியல, ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஏதோ சர்வரில் ப்ராப்ளம் போல இருக்குது, செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சரி 2 நாள் தானே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒரு 41 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க மக்களுக்கே தெரிய வருது, நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தோன்னா சராசரியாக ஒரு ஆள் 1 லட்ச ரூபாய் 1,50,000 ரூபாய் 2 லட்ச ரூபாய் அந்த அளவுக்கு வந்து ஏமாந்துருக்காங்க. நம்ம இந்த நியூஸ்லலாம் பார்க்குறோம்,
ஒரு 100 150 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கையில் காமிச்சிட்டு இந்த மாதிரி நாங்கள் காசை போட்டதே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்த நம்பிக்கையின் பேரில் தான். இப்போ அவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க, அவங்கள விடக்கூடாது. நாங்கள் அந்த டீம் லீடருக்கெலாம் கால் பண்ணோம். அந்த டீம் லீடர் பேரை கேட்கும்போது தான் காமெடியாக இருந்தது. டீம் லீடர் பேர் என்ன, லக்கி பாஸ்கரான். அந்த பேரை ஆமாம், அந்த பேரை கேட்கும்போதாச்சும் ஒரு வாட்டி யோசிச்சிருக்கலாம்லமான்ற மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த லக்கி பாஸ்கருக்கு கால் பண்ணோம். அவர் சொன்னார் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 4 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கால் பண்ணால் சொல்கிறாரு, உங்களால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா, கொடுங்க. நாங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி ஈஸியாக வெளியே வந்துடுவோம். எங்ககிட்ட படைபலமும் இருக்குது, பணம் பலம் இருக்குது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியுங்க அப்படின்னு. இப்போ அந்த மொத்த டீமுமே பார்த்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்களாம். இந்த மாதிரி மணி வச்சு ஃப்ராடு பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த மக்கள் எப்படி போய் மாட்டுறானுன்னு தெரியல. இந்த ஃப்ராடு பண்ணுறவங்களே அவனை மெயினாக பண்ணுறதே வந்து அவங்களோட ஆசையை தூண்டுறானுங்க, இவங்களும் போய் ஏமாந்துடுறாங்க. நான்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து ஷேரு இந்த கிரிப்டோலாம் பண்ணுறேன். அதில் வந்து ஒரு நாளில் 100% ஏறினதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி அந்த கிரிப்டோ பூம் அப்போ வந்து ஆயிருக்கு. நைட்டு போட்டு காலைல டபுள் மடங்கு ஆயிருக்கு. அப்போயே நிறைய பேர் மாட்டினாங்க. அப்போயே கிரிப்டோவில் காசுலாம் நிறைய பேர் அளந்தாங்க. இந்த ஒரே நாளில் 100% ஏறுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு மாதத்தில் 20% நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்தாலே அதுவே பெரிய விஷயமா சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த பேராசையில் போய் ஏமாறுறதா. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுனா ஒரு 4-5 வழி தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கு ப்ராப்பராக ஆப் இருக்குது. அதுவும் நம்ம ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிரிப்டோனா வந்து அதுக்கும் சில ஆப்ஸ்லாம் இருக்குது. இந்த காயின் டிஎக்ஸு அந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது. அதுவுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுவும் கிரிப்டோ கரன்சிலாம் எடுத்துக்கிட்டோன்னா அதிகபட்சம் 2 காயின் தான். ஒன்று பிட்காயின், அதுக்கப்புறம் எத்திரம். அது கீழெல்லாம் மற்ற காயின்லாம் போகவே கூடாது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி தான் பண்ணுமே கண்டி எவனா ஒருத்தன் கிளம்பி வருவான் ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்துட்டு எங்ககிட்ட சேருங்க, ஒரே நாளில் டபுள் ஆக்கி தரேன் அப்படிலாம். அதெல்லாம் பக்கா ஸ்கேமு. ஆனால் மக்கள் எப்படி போய் இதில் மாட்டுறாங்கன்னு தெரில. பல வருஷமாக இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் இன்னும் மக்கள் போய் மாட்டிட்டு தான் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் எப்படி திருந்துவானுங்கன்னு தெரில. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருக்க ப்ரூஃப் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் எடுத்துகிட்டு எல்லாம் பார்த்தோன்னா நியூஸ் முன்னாடி இப்படி அந்த பேப்பரை பிடிச்சிட்டு நாங்கள் இவங்களால ஏமாந்துட்டோம் அப்படின்னு மாதிரி நிற்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த ப்ரெஸ் கிட்ட மீட் பண்ணுறப்பலும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், அவங்க வந்து எங்களுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன பாவமாக இருக்குன்னா, சில மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க எங்கள் காசு திரும்பி வந்துடும். வழக்கம் போல போலீஸ் என்ன சொல்லுவாங்க, ஓகே உங்கள் கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டீம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து யாருக்குமே நார்மல் கால்லாம் பண்ணவே மாட்டாங்களா. பண்ணால் வாட்ஸ்அப் கால், இந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மட்டும் தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா நம்பர் ட்ரேஸ் பண்ணி வந்துட போகிறாங்கன்னு வாட்ஸ்அப் கால் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்களை வந்து இப்போ பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியல. இவங்க காசு வாங்கின எல்லாருமே அப்ஸ்காண்டும் ஆகிட்டாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வெறும் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்க ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், விருதுநகர், இந்த எல்லா இடத்துல இருக்க மக்களும் தான் பாதிக்கப்பட்டு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது தான் அவங்கள பற்றி தெரியுது, இவங்க வந்து புதுசாக இந்த மாதிரி மோசடி பண்ணுறவங்க இல்லை. ஆல்ரெடி இந்த வருஷம் ஜூலை 20 பார்த்தோன்னா இவங்க மேலே இந்த பிட்காயின்ஸில் ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் இருக்கான். அப்போவே போலீஸ் ஆக்ஷன் எடுத்து அவங்க கிட்ட இருக்க லேப்டாப்ஸு, மொபைல் அதெல்லாம் சீஸ் பண்ணி போயிருந்தாங்களாம். இவங்க பார்த்தோன்னா சரி இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இன்னொரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி திரும்பி மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றி காசையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இது ரெகுலராக பண்ணியிருக்கானுங்க. அந்த பேரை கேட்டால லக்கி பாஸ்கர், அதை பேரை வச்சிருந்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுங்க தெரியுது இந்த மாதிரி பண்ணால் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சே தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. மக்கள் தான் இது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண மோசடியை பற்றி ஏதாவது நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி மக்கள் இவ்வளோ ஏமாந்து போய் மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி தான் கேள்வி வருது. ஆனால் எல்லா மக்களுமே மாட்டுறது பார்த்தோன்னா அந்த நொடியில் தான் மாட்டிடுவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், இந்த டெல்லியிலேருந்து கால் பண்ணுறாங்க, போலீஸ் கால் பண்ணுறாங்க, உங்கள் பார்சல் அங்கே மாட்டிக்கிச்சு இங்கே மாட்டிக்கிச்சுன்னு. அவங்க பண்ணுற எல்லாம் ஒரே விஷயம் என்னென்னா, அந்த காலை எடுத்துட்டோன்னா அந்த காலை அவங்க கட் பண்ண விடவே மாட்டாங்க. அவங்க நம்மளை எப்படி பேசி நம்ம அந்த காலை கட் பண்ணாமல் விடணுமோ அவ்வளோ ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. எடுத்த உடனே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக போய் உட்காருங்கன்னுவாங்க. அதிலே நமக்கு அள்ளு விட்டு எல்லாம் போய் தனியாக உட்காருவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு லேடி வந்து இந்த ஒரு ஃபேக் காலில் 8 நாளாக ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இவங்களால சாப்பிடவும் போக முடியாதான், ரெஸ்ட் ரூமும் போக முடியாதான், அந்த அளவுக்கு அவங்கள மைண்ட் டார்ச்சர் பண்ணி காசை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு நொடியில் தான் மாட்டிப்போம். ஏன்னா நம்மளால் டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த செயின்லாம் அடிச்சுட்டு போகும்போது எனக்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் ரோட்டில் ஃபோன் பேசிட்டு வரும்போது என் ஃபோனை ஒருத்தன் இழுக்கிறான். நான் இப்படி கண்ணில் பார்த்துட்ருக்கேன், அவன் என் ஃபோனை எழுத்துட்ருக்கான். நான் என் கையை இப்படி கெட்டியாக பிடிச்சிட்ருக்கேன். எனக்கு அப்போ வாய்ஸே வரல. அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். அவன் 2-3 வாட்டி இழுத்தான், அவனால் வர முடியலன்னு அவன் போயிட்டான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் என் மனசுலேருந்து டேய் அப்படின்னு ஒரு சவுண்டே வந்தது. அந்த அளவுக்கு நான் அப்படியே ஸ்டன்னாக இருந்தேன். நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளால் ரியாக்டே பண்ண முடியல. அதெல்லாம் தான் வந்து சைக்காலஜியாக மக்கள் வந்து மாட்டிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி கூட ரீசெண்டாக நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறோம், எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து டக்குன்னு நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களாம். நார்மல் பீப்புள் வந்து அவனுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க, ரொம்ப லேட் ஆகுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்லாம் வந்து அவன் பயப்பட மாட்டான் டிசிஷன் எடுக்க. அவன் எடுத்து டப்புன்னு இதான் மேட்டரா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதனால தான் அவன் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நார்மல் பீப்புள் வந்து இவன் வேற மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ரொம்ப டிலே பண்ணி தான் அனுப்புவாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாரி ஆளுங்க தான் டிசிஷன் எடுக்க தெரியாத ஆளுங்க. அவன மாரி ஆளுங்கிட்ட வந்து கரெக்ட்டா இந்த டெல்லியிலேருந்து கால் வரும்போது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அவனுக்கு அப்படின்ற மாரி மாட்டிக்கிறானுங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிய பொறுத்தது. கொஞ்சம் உஷாரான ஆள்னா அவனுங்க அதுலேருந்து வெளிய வந்துருவானுங்க. கொஞ்சம் நார்மல் பீப்புளா இருக்கும்போது, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதம்போது மாட்டிக்கிறானுங்க. இது என் ஃப்ரெண்டுக்கெல்லாமே நடந்தது. அத பத்தி வீடியோ கூட போட்டுருக்கோம். அவனுக்கு இந்த மாரி ஒரு கால் வருது. நாங்க கும்பலா நின்டு பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் எல்லாம் வெளிய போங்க நான் பேசிட்டு வரேன்றோம். என்னன்னு சொல்லியிருந்தா அவன புடிச்சிருக்கலாம். அந்த மாரி நெறைய பேர் மாட்டிக்கிறானுங்க. இந்த மாரி பண மோசடி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு டீம் வந்து பார்த்தோன்னா, இந்த எம்எல்எம் இந்த ஒருத்தர் கீழ ஒருத்தர ஜாயின் பண்ணி விடுங்கன்ற மாரி, அந்த மாரி நல்ல வேளை நானும் என் ஃப்ரெண்டும் போய் மாட்டியிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்தோம். என்னன்னா, நாங்க இப்ப தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுற டைமு. என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாம இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு வாண்டட பார்த்துட்டு கால் பண்ணி, இந்த மாரி நாங்க காலேஜ் முடிச்சிருக்கோம். வேலைக்கு ஜாயின் பண்றோன்னோனே, சரி நீங்க கிளம்பி வாங்கன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. நானும் அவனும் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறனால நல்ல ஃபார்மல்ஸ்லாம் போட்டு நீட்டா போறோம். போகும்போது பார்த்தா ஒரு ஆஃபீஸ் மாரி இருந்தது. கீழ வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் சும்மா கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே போய் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. மேலே போகும்போது பார்த்தா ஒரு ஏசி ரூமு. அதுக்கு வெளியே நின்று ஒருத்தங்க காசு வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்குங்க காசுன்னு கேட்டா, இல்லை உள்ள ஏசி ரூமில் அதுக்கு ரூ. 20 சார்ஜுன்னாங்க. ஆஹா இந்த கம்பெனியில் இப்படி தான் இருக்கும் போல். நாங்களும் ரூ. 40 கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காரோம். உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒருத்தங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்களா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காங்க நான் இப்போ காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தரெல்லாம் கூப்பிட்றாங்க. ஒருத்தர்லாம் பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்டிங்ஷன் வாங்கி கோல்டு மெடலோட கவரில் வச்சுட்டு சொல்கிறாரு, நான் வந்து ஊரில் இருந்தவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தேன். அப்புறம் தான் நம்ம ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ சொன்னால் நம்ப மாட்டீங்கன்ட்டு டப்புன்னு பாஸ்புக் எடுத்து காட்டுறாரு. என் அக்கௌண்ட்டில் வந்து 2,30,000 கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சரி அந்த ஆஃபீஸை பற்றி ஏதோ பெருமையாக சொல்கிறாங்க. முடிச்சுட்டு தான் நமக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குன்ட்டு நானும் அவனும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கீழே அனுப்பிச்சி விட்டாங்க. கீழே அனுப்பி விடும்போது தான் சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறீங்களான்னு. ஓகே ஆஃபீஸ் தானே, எப்போ ஜாயின் பண்ணி கேட்டால், ஆஃபீஸை விடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 8,000 கொடுத்து நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு ஏதோ மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் அடுக்கி வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கணும், வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் சேல் பண்ணணும், சேல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 பேரை கீழே கூப்பிட்டு வரணும் அப்படின்றாங்க. ஐயோ இது ஏதோ மோசமான கும்பல் போலன்னு அப்போ ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஓகே இந்த எம்எல்எம்லாம் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. நல்ல வேலை அன்றைக்கி மட்டும் சுதாரிக்காமல் போயிருந்தேன்னா இந்நேரம் நாங்களும் காசை கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம். இந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போலாம் ஒன்று கிளியராக தெரியுது, ஏமாறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை வந்து அவங்க புதுசாக ட்ரிக்ஸை பண்ணி வந்து ஈஸியாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப பாவமாக இருக்கும். இந்த மாதிரி நார்மலான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்க மேலே நம்ம தப்பும் சொல்ல முடியாது. அவங்க வளர்ந்து வர விதமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்துறானுங்க பாரு, அவனுங்களாம் சும்மாவே விடக்கூடாது. அவனுங்களுக்கு கரெக்டான தண்டனை கொடுத்து வெளியே வராத மாதிரி பண்ணால் தான் அவங்களாம் அடங்குவானுங்க. நீங்கள் இந்த கோயம்புத்தூர் பண மோசடி நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் இந்த மாதிரி போய் ஏமாறுறதுக்கு என்ன முக்கியமான ரீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.